வணக்கம். வணக்கம். நம்மளுடைய என்டி நியூஸ் டிவி செய்திகளுக்காக சந்தோஷ் அண்ணா தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. பத்திரிகையாளர். இப்ப தமிழகத்துல நடந்துட்டு இருக்க அரசியல் சூழலை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம நேரடியாக கலந்துக்கலாம். என்னுடைய கருத்து அப்படி சொல்லணும்னு சொன்னால், இந்த தேர்தலுக்கு பிறகு உண்டான பிரச்சனைகளை மட்டும் நம்ம சிம்பிளா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, தேர்தலில் மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ மாற்று அரசியல் வேண்டும் என்பதற்காக மட்டுமே தாவேகாவை ஜெயிக்க வைத்துள்ளார்கள். அதற்கு பிறகு உண்டான ஆட்சி அமைக்க கிடைத்த சட்ட சிக்கல்கள், ஆதரவு கொடுத்தவர்கள் எதற்காக கொடுத்தார்கள், இவர்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் இருந்தது ஆட்சியாளர்களுக்கு என்பதெல்லாம் மக்களும் அறிவார்கள். நம் போல முதலமைச்சரா பதவி ஏற்பதற்காக இங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அத நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அவர் ஆட்சியில உட்கார்ந்து அமைச்சு ஆகணும். ஏன்னா மாற்றம் வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மெஜாரிட்டியா தீர்ப்பளிக்கவில்லை என்றாலும் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அதிகப்படியாக கொடுத்துள்ளார். பெரும்பாலான மக்கள் இந்த ஆட்சியை ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமா. இப்ப இதுல விசிகே, IUML, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அவரை முதலமைச்சர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆட்சி, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சியை பத்தி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குதா என்று கேட்டால், அவருக்கு அரசியல் அனுபவம் முழுக்க முழுக்க கிடையாது. இருப்பினும் ஒருவருக்கு அரசியல் தெரிந்துதான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற ஒரு வரம்பு கிடையாது, சட்டத்திலும் இடம் இல்லை. ஆகையால் அவர் இப்பொழுதுதான் ஆட்சி அமைத்திருக்கிறார். அவரது சகாக்களும் பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் நேர கால அவகாசம் தேவை இருக்கிறது. அந்த கால அவகாசம் கொடுத்து, குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 6 மாதம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதில் உள்ள அமைச்சர்கள் அனைவருமே புதியவர்கள். அவர்கள் எம்எல்ஏ ஆகுவார்கள் என்பதில் சந்தேகத்துடன் தான் அவர்கள் போட்டியிட்டார்கள். அவர்கள் ஜெயித்து இன்று அமைச்சராகிவிட்டார்கள். அவர்களுக்கும் பக்குவம் வர வேண்டும். அவர்களுக்கும் ஆட்சி நடத்த திறமை வேண்டும். சில விஷயங்கள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களுக்கு கண்டிப்பாக 6 மாதம் நேரம் கொடுக்க வேண்டும். மக்கள் 6 மாத கால அவகாசம் கொடுக்கும் நீங்க சொல்றீங்க. இப்ப அவர் ஆட்சி பொறுப்பேற்கும் போதே சொன்னாரு, இங்க கஜானாலாம் காலியா தான் இருக்கு, சில விஷயங்கள் நாங்க உள்ள போய் பார்த்தாதான் என்ன இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லைங்கிற விஷயமே தெரியும், அதான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஓரளவு குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகளா இருக்கட்டும், இல்ல கொலைகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல குற்ற செயல்கள் நடந்துகிட்டு தான் இருந்தது. உடனே எதிர்கட்சி மட்டும் இல்லாம மக்களும் சில பேர் சமூக வலைதளங்கள்ல பாருங்க, இவர் வந்த உடனே இந்த இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி நடக்காது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, இவர் வந்த எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இந்த ஆட்சியில கண்டினியூஸா இதுவும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் கர்மா. தேர்தலின் போது நமது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பேசினார்கள். அதை அவர் திரும்ப பார்க்க வேண்டும், நாம் என்ன பேசினோம் என்று. அவர் பேசியதின் விளைவுதான் இவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் அன்று சொன்னீர்களே என்பது. அது போக கடந்த ஆட்சியில் மற்றுள்ள ரவுடிகள் அனைவரும் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு அசம்பாவிதங்களை செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். கற்பழிப்பு என்பது எந்த நேரத்திலும் எந்த ஆட்சியிலும் யார் ஆண்டாலும் அதெல்லாம் நடக்கக்கூடியவை. அதை முன்னமே தடுக்க வழி இல்லை. இந்திய நாட்டில் அதற்கு வழி இல்லை. முன்னமே தடுக்க என்ன சிங்கப்பெண் காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதற்கு மாற்று வழி கிடையாது. திருத்தலாம். அது போன்ற குற்றங்கள் செய்பவர்களை உடனடி தண்டிக்க சட்டத்தை இயற்றினாலே ஒழிய இது மாறப்போவதில்லை. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி கற்பழிப்பு போன்ற குற்றங்கள்லாம் நம்ம தடுக்க முடியாது, இதை எல்லா ஆட்சி காலத்திலும் இயல்பா நடக்கக்கூடியதுதான் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கல்ல.
சட்டங்கள் மட்டுமல்ல தண்டனையும் கடுமையாக இருந்தால் நம்ம குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குதானே? இப்ப வந்து ஒரு விழிப்புணர்வு இல்ல, அதே மாதிரி போதை கல்ச்சர் எல்லா இடத்துலயும் உருவாகி இருக்குங்கிற ஒரு காரணம் தானே இதெல்லாம். அது போதை கலாச்சாரம் குறைந்தால் தப்புகள் குறையும் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் போதைக்கும் கற்பழிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் போதை இல்லாதவர்கள் தான் அதிகப்படியாக பெண்களை மானபங்கம் படுத்துகிறார்கள். போதையில் செய்வது கொலை, கற்பழிப்பு கொலை. கொலை செய்த பிறகு கற்பழிக்கிறார்கள், கற்பழித்து கொலை செய்கிறார்கள், அதுவும் குழந்தைகளை. அது வருந்தத்தக்கது. அவர்களுக்கு நான் அதான் முதலிலே கூறினேன், தக்க தண்டனை உடனடி. அந்த தவறு செய்பவர்களுக்கு விசாரித்து உடனடியாக தண்டனை வேண்டும். உடனடியாக என்றால் நான் இப்பொழுதே கூட்டிக் கொண்டு வந்து தண்டனை அல்ல, விசாரிச்சு உடனடியாக 2 மாதம் 3 மாதம் இதற்கு உள்ளாக தண்டனை கொடுத்தால் அந்த குற்றங்கள் குறையும். போதை பழக்கம் என்பது நம் தமிழ்நாட்டில் மட்டுமே நாம் செய்து தடுத்துவிட முடியாது. இந்திய அளவிலே உலக அளவிலே பரவி கிடக்கிறது. அதை கட்டுப்படுத்துவது யார்? மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்தினாலே ஒழிய தமிழக அரசால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் நமது காவல்துறை திறம்பட செயல்படுகிறது. அதை மீண்டும் மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் என்று அதிகப்படியான மக்கள் நம்புகிறார். புளியந்தோப்புல ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் வீட்டுல கஞ்சா இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. அவருடைய சகோதரியும் அவங்க அம்மாவும் காவல்துறையினரை வந்து நீங்க பொய்யா சொல்லி நீங்க பண்றீங்க, எங்களுக்கே தெரியாது எப்படி இந்த கஞ்சா வீட்டுக்குள்ள வந்து நீங்களே வச்சு நீங்களே எடுக்கிறீங்களா அப்படின்னு சண்டை போடுறாங்க. அது சமூக வலைதளங்கள்ல அது வெளியில வந்துட்டு இருக்கு. கரெக்ட். அது போல நடக்கலாம். ஒரு ரவுடியை பழி தீர்ப்பதற்காக, அவன் ரவுடியாக இருக்கலாம், அவன் குற்றம் ஏதும் இல்லாமல் நீதிமன்றத்திலே குற்றங்கள் எல்லாம் தீர்த்து நல்லபடியாக, அல்லது அந்த பயத்துடனே மக்களை வைத்து பணம் சம்பாதிக்கிற ரவுடியாக இருக்கலாம். அவனை பழி வாங்க வேண்டும். எப்படி பழி வாங்க முடியும்? இப்படி கூட செய்யலாமே. நாம் ஏன் அதை செய்ய மாட்டார்கள் என்று நம்ப வேண்டும்? அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. சரி, இப்ப அது போட்டோம். இப்ப அதிமுகல என்ன மாதிரியான குழப்பங்கள் நடந்திருக்கு? அது தாவேகா பாதிக்குமா? குதிரை பேதம் அப்படிங்கிறது அரசியல் எப்படி பாக்குறீங்க? அதை குதிரை பேரம் அல்ல, தலைமை. திரு இபிஎஸ் அவர்களின் தலைமை சரியாக நடக்கவில்லை என்பதை தான் இந்த தேர்தலுக்கு பிறகு உண்டான மாற்றங்கள். ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னால் திரு மாண்புமிகு ஆதவ அர்ஜுனாவாக இருந்தாலும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களாக இருந்தாலும் ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருந்தார்கள். அது ஊடகவியலாளர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். திமுகவுக்கும் எனக்குத்தான் போட்டி. அதிமுக ஒரு பொருட்டே இல்லை. அதிமுக விஜய் கட்சியுடன் உடன்படும், ஒன்றாக இணையும். நாங்கள் தான் அதிமுக என்று கூறினார். அதிமுகவுக்கு மாற்று விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க? கிடையாது. அதிமுக எங்களுடன் இணைந்து விடும். அதாவது நீங்க அந்த வார்த்தை சொல்றீங்கல்ல, இப்ப சமீபத்துல நடவடிக்கைகள் என்னன்னா, பிரிஞ்சு போனவங்கல 3/4 பேர் இங்க மறுபடியும் இபிஎஸ் கிட்ட வந்துட்டாங்க. ரிசைன் பண்ணது ஒரு 3-4 எம்எல்ஏஸ். அது கூட என்ன சொல்லியிருக்காரு இன்பத்துறை, அவங்க ஏடிஎம்கே எம்பி என்ன சொல்றாருன்னா, நாங்க அங்க புகார் கொடுத்தாச்சு, அங்க விசாரிக்க போறாங்க. அதுக்குள்ளார இவரு இவங்க மனு கொடுக்குறாங்க இல்லையா, நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட. அவர் அது பரிசீலனை பண்றதுக்குள்ளார இவங்க போயிட்டு தாவேகாவுடைய தலைமையில இல்லைன்னா ஆதவர்ஜனாவை சந்திச்சு சால்வ போடுறாங்க. அதுவே தப்புங்கிறாங்க. கண்டிப்பாக சட்டப்படி அது தப்பு தானே? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இந்த ராஜினாமா செல்லாதுன்னு தானே அவர் சொல்றாரு. ஆளுங்கட்சி செய்தது மிகப்பெரிய தவறு. 25 பேர் வாக்களித்தார்கள். அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடா அவர்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை கொடுக்கிறார்கள். அந்த மனுவை உடனடியாக ஆராய்ந்து சபாநாயகர் அவர்கள்
தீர்ப்பளித்திருக்க வேண்டும். இதைத்தான் குதிரை பேரம் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. சொல்ல வரீங்க. ஆனா பண பரிமாற்றம் எதுவும் நடக்கல. அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. சோஃபாலாம் மூவ் ஆச்சுன்னு சொன்னாங்களே. சோபா போறதுக்கும் சோபாவுக்குள்ள பணம் போறதுக்கும் வித்தியாசம் இல்ல. சோபா போச்சுன்னு நீங்க சொல்றீங்க, சோபா அவங்களே வாங்கி கொடுத்துருக்கலாம். அதுக்குள்ள பணம் இருந்துச்சா இல்ல பணம் கொடுத்தாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. தங்க கட்டி எல்லாம் வேற போச்சுன்னு சொல்லுங்க. தங்க கட்டி எல்லாம் கொடுக்குற அளவுல ஆதவர்ஜனாவும் தாராள பிரபு கிடையாது. நமது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் தாராள பிரபு கிடையாது. கொடுக்க மாட்டார்கள். கொடுக்கவும் சமூக வலைதளங்கள் என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு மக்கள் என்ன பேசுகிறார்களோ அல்லது சில என்ன சொல்வது விஜய் ரசிகர்கள் என்ன பேசுகிறார்களோ அதையெல்லாம் நாம் பொருட்டாக எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் களத்தை விமர்சிக்க முடியாது. அது உண்மைதான். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு வெளியில அப்படிங்கறத நம்ம பேசிக்கிறோம். சரிண்ணா, இப்போ திமுகவுடைய சூழல் எப்படி இருக்கு? அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் தோல்விக்கு நானே பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய நிரந்தர தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது திமுகவோட தோல்விக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காரணமா? அவர் ஏற்றுக்கொண்டாரே தவிர அவர் காரணம் அல்ல என்று அவருக்கே தெரியும். அவரின் சகாக்கள் செய்த தவறுக்கு தண்டனையை அவரே ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், குளத்தூர் தொகுதியிலே நன்றி கூற அவர் செல்லும் பொழுது பின்னால் இருந்து கண்ணீர் விட்டவர் சேகர்பாபு அவர்கள். உடனடியாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை அப்புறப்படுத்தினார்கள். ஏனென்றால் அவருக்கு தெரியும், என்ன ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தால் அந்த இடத்திலே நீங்கள் வேண்டிய வேலைகளை செய்திருப்பீர்கள். இல்ல, உண்மையிலே அது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? இல்ல, யார் தோற்றாலும் நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தோற்றதில் பெருமை கொள்ள வேண்டும். இது அவங்கள மறுபரிசீலனை பண்ணிக்கலாம். நம்ம எதனால தோற்றோம் அப்படிங்கறத அவங்க அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாம அடிக்கடி கோடிட்டு காட்டியிருக்கோம், இங்க நிர்வாக தோல்விதான் காரணம். நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமூக ஆர்வலர்கள் கோடிட்டு காட்டிட்டே வராங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது அவங்களுடைய அரசு அதிகாரிகளும் உளவுத்துறையினரும் நேரடியா அவங்களுடைய தலைமைக்கு, திமுகவின் தலைமைக்கு தெரிவிக்க மறுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்ப வெளியில கசிஞ்சிட்டு இருக்கு. இல்ல, அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. எப்படி என்று கேட்டால், முதல்வர் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த தமிழகத்தை இப்படித்தான் கொண்டு போக வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று. அதில் கூட இருப்பவர்கள் செய்யும் தவறுகளை மறந்துவிட்டு நான் நேர்மையாக செய்கிறேன், நான் ஒருவனே நேர்மையாக செய்கிறேன், நான் மக்களுக்காக செய்கிறேன் என்று கூறி நல்லதையே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பின்னால் இருக்கும் பெரும்பாலும் மந்திரிகள், மூத்த மந்திரிகளாக இருக்கட்டும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து திமுகவில் மந்திரி பதவிகளை வாங்கியவர்களாகட்டும் செய்த தவறுகளை யாராலும் மன்னிக்கவும் முடியாது. இது குறுக்கிடலுக்கு மன்னிக்கவும் ஏடிஎம்கேல இருந்து சில பேர் திமுக வரவங்க பேர் சொல்ல வேண்டாம், குறிப்பிட்டு சொல்லலாம், ஓபிஎஸ் அவர்களே சொல்லலாம். அவங்க எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததை திமுகவினர் ஒரு பெரிய அதிருப்தியா பாக்குறாங்க. எதுக்கு இவரெல்லாம் கூப்பிட்டு உள்ள வரைச்சு இவ்வளவு தூரம் உயர்வுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. சில பேர் திமுக காரங்க இதனாலே வேலை செய்யலங்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் மரியாதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் பாதி பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, திமுக தோற்றத்திற்கு விசிக மற்றும் கூட்டணி கட்சிகளும் காரணம், ஏன்னா யாருக்குமே மரியாதை அங்க கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்தது. தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள் கொடுத்தது ஒரு காரணம்னு பாக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு முக்கிய காரணங்களா அதை காமிச்சுக்கலாமா? இல்லைங்க, முக்கிய காரணம் என்பது ஒரு புதிய கட்சி தோன்றி வளர்ந்து வருகிறது. அவர்களுடைய கேள்விகளுக்கு அல்லது அவர்களின் விமர்சனத்துக்கு பதிலளிக்காமல் அவர்களை கிள்ளுக்கீரையாக நினைத்து
நாங்கள் எங்கள் வழி தனி வழி, நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம், அவர்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், பேருந்து விட்டிருக்கிறோம், இப்படி என்று நினைத்து கொண்டு அவர்களை பொருட்படுத்தாமல் போனதின் விளைவுகள் தான் இந்த தோல்வி இருக்கலாம். அன்றே அதற்குண்டான பதிலை கூறி அவர்களை விமர்சனம் செய்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும். நீங்கள் கூறுவது போல ஓபிஎஸ் அவர்களும் அல்லது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களும் இந்த கட்சிக்கு வருவது ஒன்றும் புதிதல்ல. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது. அவர் வருகிறார், அவரை வரவேற்று அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறார், அதனால் அதிருப்தி கிடையாது. இவர்கள் செய்தது மக்களுக்கு செய்கிறோம், கட்சிக்கு ஏன் செய்ய வேண்டும்? கட்சி தொண்டர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, நாங்கள் ஒரு புகார் கொடுத்தால் போலும் எங்கள் மீது எஃப்ஐஆர் போடுகிறார்கள், எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் செய்வதில்லை, நமது கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்ற சங்கடங்கள் திமுக கழகத்தினரிடையே இன்றும் இருக்கிறது, இன்றும் விமர்சனம் செய்து கொண்டிருப்பது அதுதான். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், இதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா செவிலியர்கள் போராட்டம். ஏன்னா அவங்க தாக்கப்பட்டாங்க. இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்காக இப்ப வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்த சில வழக்கறிஞர்கள், நம்முடைய தோழர்கள் அடிச்சு அவங்க தாக்கப்பட்டது, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டது, குவாரியில அடைச்சு வச்சு பத்திரிகையாளர் சித்திரவதை பண்ணது, இதெல்லாம் கூட இந்த திமுகவோட தோல்விக்கு ஒரு வகை காரணமாக தானே பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தோமே ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் அடக்குமுறையாக அடக்கி எஸ்மா சட்டம் வரை கொண்டு வந்தார்கள். சரி, அப்பொழுதெல்லாம் எந்த ஒரு விமர்சனமும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் போராட்டத்திற்கு சுதந்திரம் இருந்தது, போராட முடிந்தது, அதனால் அதிகப்படியான போராட்டங்கள் வந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். குற்றம் இல்லை என்றல்ல, இவர்கள் சென்று கேட்டு அவர்கள் செய்யவில்லை என்றால் உடனடியாக போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். இல்ல இல்ல, இவங்க வந்து ஏடிஎம்கே பீரியடா இருக்கும் போது, இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது சில வாக்குறுதிகள் கொடுக்கிறார், அததான் கேட்டு போராட்டம் பண்றாங்க. இப்ப வந்து ஆசிரியர்களுடைய பணி நியமனமா இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்கள் போராடியதா இருக்கட்டும், செவிலியர்களுக்கான அந்த ஒப்பந்த அவங்க பணி அந்த கொரோனா காலத்துல கொடுத்த ஒரு வாக்குறுதியா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யலையே. அவங்க அதுக்கப்புறமா தான் போராடுறாங்க, போராடிதானே அதை. தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் 3 சோனல் மட்டும்தான் மாற்றவில்லை, கான்ட்ராக்ட் கொடுக்கவில்லை, மீதி எல்லாம் கான்ட்ராக்டுக்கு கொடுத்துவிட்டு தான் அதிமுக வெளியே சென்றது. சரி, இப்ப இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கோர்ட்டு கேஸ்ல வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு போகிறார்கள். அந்த நேரத்திலே இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று ஆராயறதுக்கு. அவர்கள் வந்தவுடனே செய்ய வேண்டிய வேலைகளை முறையாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அதற்குண்டான கால அவகாசம் அவருக்கு இந்த 5 வருடம் ஒருவேளை கொடுத்திருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்திருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? அப்போ இதனால் தோல்வியுற்றார் என்றெல்லாம் சொல்லவே முடியாது. புதிய ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலில் திமுக தோல்வியடைய காரணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆமா, அதை நம்ம உண்மையை ஏத்துக்கணும். ஜனநாயக ரீதியா ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 59 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள், இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்துட்டு இருந்த ஒரு நிலை மாறி புதியதொரு ஆட்சி நமக்கு தேவைப்படுது. மக்களை வந்து கொஞ்சமாச்சு மூச்சு விடணும் அப்படின்னு நினைச்சதுனால மட்டும்தான் விஜய் அவர்களை முதலமைச்சரா எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலே அதை வரவேற்கத்தக்கது. சார், இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, திமுக அமைச்சரவையில இது வரைக்கும் விசிகாக்கு ஒரு அமைச்சரவையே கிடையாது. இத்தனை கடந்த ஆண்டுகள்ல தமிழக அமைச்சரவையில விசிகான்னு இல்ல, எந்த ஒரு மாற்று பெரிய கட்சிக்கும் என்ன சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிக்கும் அமைச்சரவை இடம் கிடையாது.
ஆனா விஜய் வந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதை முன் வச்சுதான் எல்லாமே பண்ணாரு, எல்லாரையும் அரவணைச்சாரு. இப்பவும் தன்னுடைய ஆட்சிக்காக சப்போர்ட் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அமைச்சரவையில எடுத்துக்கிட்டாரு. தோழர் வன்னியரசு அவர்கள் சமூக நீதி அமைச்சரா வந்ததுக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உண்மையில அது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது, வரவேற்கக்கூடிய ஒரு. உங்களுடைய பார்வைக்கு எனது பாராட்டுகள். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திரு மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறார்கள். எதற்காக கொடுத்தார்கள் என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அவர்களுடைய பாதுகாப்பிற்காகத்தானே தவிர இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்ல. அந்த ஆட்சி இவர்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தால் எந்த நேரம் வேண்டுமென்றாலும் இவர்கள் கால் மாறிவிடலாம் என்பதனால் மட்டும்தான் அனைவருக்கும் அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, நீங்க எஸ் கண்டிப்பா நீங்க திரு வன்னியரசு அவர்களை சொல்கிறீர்கள், அவர் மந்திரியாகி விட்டார் என்று. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, அவர் மீது ஒரு கொலை குற்ற வழக்கு இருக்கிறது. அவருடைய வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததை பாராட்டுவது என்னால் அமைச்சராக இருக்கிறார்கள். பிஜேபியில் கூட ஒரு அங்கீகாரம் ஒருத்தர் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது தோழர் வன்னியரசு அப்படிங்கிறதுனாலதான். அது அவரும் ஒரு போராளி. அதற்காக தான் கூறுகிறேன், அந்த பதவி கிடைத்தது வேறு எதற்காகவும் இல்ல, சுயநலமே தவிர பொதுநலம் அதில் அடங்கவில்லை. தாவேகாவின் பொதுநலம் கிடையாது, சுயநலம். இப்ப வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் நடந்த, அதாவது முன்பு என்ற ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை விளாத்திக்குளம் கேஸ், அது இப்போதைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? பாலியல் வன்கொடுமையை செய்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு அந்த அக்யூஸ்ட் தர்ம முனீஸ்வரனுக்கு இப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 77 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், திமுக அரசின் மிக சிறந்த ஆளுமை என்று பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்கள்தான் அதில் வழக்கு பதிவு செய்தார்கள், அவர்கள்தான் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். எப்படி சொல்கிறேன், அவரின் பாதித்த வழக்கறிஞர் கூறிய கருத்தை தான் நான் மீண்டும் கூறுகிறேன். மிக வேகமாக விசாரணையை முடித்து தண்டனையை நிறைவேற்றியதில் 99.9% திமுகவையை சாரும். இப்பொழுது வெளியில் பேசிக் கொள்வது விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இது நடத்தினார்கள் என்று சொல்கிறார்கள். அது முழுக்க முழுக்க தவறு என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக கூறுகிறேன். சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப கோவை சிறுமி 7 வயசு குழந்தை, அந்த புள்ள அதுக்கு என்ன தெரியும்? அது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு இருக்கு. அந்த கேஸ்ல கார்த்திக், மோகன் 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கேஸை பத்தி சிவியரா வெளியில கொண்டு வராங்க. அவங்க அம்மா ஏன்னா அவங்க அப்பாவையும் வேற வச்சு அந்த கேஸ் அவங்க அம்மாவுக்கே தெரியாம அந்த குழந்தைய எரிச்சிட்டாங்க. ஏன் என் குழந்தைய எரிச்சிங்கன்னு கேட்டா, நீ ஏன் நேற்று போதையில இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய அதையே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சமூக ஊடகத்துடைய பணி என்ன? இதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? அப்போ இதனால ஒரு வழக்கு வந்து டாஸ்மாக் கடை துவங்கிய நாளில் இருந்து துவங்கப்பட்டது எந்த ஆண்டு, யாருடைய ஆட்சி என்று அனைவருக்கும் தெரியும். தொடங்கியதிலிருந்து பெண்கள் டாஸ்மாக் சென்று மதுபானத்தை வாங்கும் நடைமுறை அப்பொழுதுதான் வந்தது. அதற்கு முன்னால் இல்லை. 18 வயது சிறுவன், 17 வயது சிறுவன் சென்று வாங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது டாஸ்மாக் வந்ததுக்கு பிறகுதான். அது யாருடைய ஆட்சி என்று இப்பொழுது நான் சொல்ல வேண்டியதில்லை, அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஆகவே அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே அந்த தாய் மது அருந்தியிருந்தால் என்று கூறுகிறார்கள். அதற்கு விளக்கம் அந்த தாய் கூறுகிறாள், எனது கணவருக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளது. அவர் கூல்ட்ரிங்க்ஸ்
அதில் கலந்து வைத்திருந்தார். அவர் இல்லைன்றாரு, நான் எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைங்க அப்படின்றாரு. இல்ல அதாகப்பட்டது, அவர் குடித்திருந்தார். அவர் குடித்துவிட்டு போலீஸும் அதிகாரிகளும் அவரை மிரட்டி பின்னால் வழியாக சடலத்தை எடுத்துக்கொண்டு போனதாகத்தான் செய்திகள். கொண்டு போய் புதைக்கவில்லை, எரித்து விட்டார்கள். ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? அது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்கத்துக்கு தலைவலியாக இருக்கும் இது இருந்தால் அப்படி என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். இருக்கும் பிரச்சனைகள் பார்ப்பதற்கே நேரம் இல்லை. அரசாங்கத்தை ஓகே, அது பிடிச்சிட்டாங்க. ஒரு தவறு செய்தால் யாரையும் பிடிக்கலாம். அவர்தான் செய்தார் என்பதற்கு நிரூபணம் தேவை, நிரூபிக்க வேண்டும். அதுக்குண்டான காட்சிகள் படுத்த வேண்டும். 41 பேர் மரணம் கரூரில். எத்தனை பேரின் உடலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? ஊடகவியலாளர்கள் எத்தனை உடலை பார்த்திருக்கிறீர்கள்? எங்க முடிஞ்சது? திமுக ஆட்சியில் அவசர அவசரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. திமுகவின் ஆட்சியில் அப்படி செய்தார்கள் என்று நாம் கூறுகிறோம். இந்த ஓகே, உண்மை. அதையே தான் நான் கேள்வியாக வைக்கிறேன். இன்று அந்த சிறுமியின் உடலையும் அதேபடிதான் செய்துள்ளார்கள். 2 ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இவர்களுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுத்து அதற்கு பிறகுதான் நாம் பேச முடியும். இரண்டாவது, ஊடகவியலாளர்களை சந்திப்பதை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தவிர்ப்பது மிகப்பெரிய தவறாகவே பார்க்கிறேன். திருச்சியிலே ஊடகவியலாளர்களுக்கு வேலைக்காரர்களுக்கு கொடுக்கும் இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். 2 நாள் மாநாடு போல நடத்துகிறார்கள். அதை உள்ளே அனுமதி இல்லை. நாம் இந்தியாவில் சுதந்திர நாடு என்று கூறுகிறோமே, நாம் இந்தியாவில் தானே இருக்கிறோம், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறோமே, நமக்கு அங்கே இடம் இல்லையே. நமக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் வெளியே, அங்கேதான் இருக்க வேண்டும். இல்ல, நீங்க சொல்றது கூட்டம் நடக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட இடத்துல. அப்போ நீங்க ஒரு ஊடகவியலா, நீங்கள் ஒரு மீடியாவா இருந்துகிட்டு நீங்க சொல்லக்கூடியது என்னது? நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோமா? இல்ல, கவரேஜ்ங்கிறது ஒரு ஓரமா. கவரேஜ் வேற. நானே சொல்றேனே, கவரேஜ் வேற, பேட்டி எடுக்கிறது வேற. சரிங்களா? அங்க இருந்துகிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வந்து நம்ம பேட்டி எடுத்து வருவோம். கேமரா எடுக்கிறது லைவ் தொலைக்காட்சி, சன் டிவி, ஜேஆர் டிவி, பாலிமர், அவங்க. மற்றபடி வேற யாரும் அப்படி போறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு மட்டும் அலோட் இல்லையா? டோட்டல் அலோட். சுதந்திர நாட்டுல தானே இருக்க. நீங்க யாருங்க? நீங்க வந்து தமிழக முதல்வருங்க. நீங்க தமிழக முதல்வர், ஓட்டு போட்டு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க எப்படி பத்திரிகையாளரை வந்து தள்ளி வைப்பீங்க? அது தவறு, ரொம்ப தவறு. ஜனநாயகத்தின் 4வது தூண் வந்து பத்திரிகை பொழுது அதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆனா அது போலதான் நடக்கிறது. விஜய் அவர்கள் நேரடியாக பதில் சொன்னால் மட்டும்தான் அவரின் ஆட்சியை பற்றி நாம் கணிக்க முடியும். பின்னால் இருந்து இயக்குபவர்களை நாம் ஒன்றும் சொல்லவே முடியாது, நாம் கணிக்கவே முடியாது. யார் அவரை இயக்குகிறார்கள் என்று நம்ம என்ன எப்படி புரிந்து கொள்வது? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? சொல்லுங்க. இப்ப நடக்கிறது வந்து பாஜக ஆட்சிங்கிறாங்க. சில பேர் வந்து கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்திட்டு இருக்காங்க ஆட்சின்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் பொறுப்புல போட்டிருக்கிற மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து கிறிஸ்டியன் அப்படின்றாங்க. இது இந்த பார்வை எப்படி இருக்கு உங்களுக்கு? கிறிஸ்டியன் மிஷனரிஸ்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள், அவர்கள் வழி நடத்துகிறார்கள் என்றால் அது 100% தவறு. ஏனென்றால் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். இவர் வெற்றி பெறுவதற்கான ஆதரவுகளை கொடுத்தார்கள். அவர்கள் வழி நடத்த முடியாது. 41 பேர் கொலை வழக்கை சிபிஐ இன்று வரை வைத்திருப்பதன் காரணம் என்ன? காரணம் என்ன? விஜயின் பிடி மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. அவர் என்று வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது ஒரு செந்தில் பாலாஜி அவர்களை அழைக்கலாம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். எதற்காக அவ்வளவு வேகமாக விசாரணை நடத்திவிட்டு கடைசி விசாரணைக்கு தேர்தலுக்கு முன்பாக இவர்
அன்று விசாரணைக்கு செல்லும் போது இவருடைய முகத்தை பார்த்தால் ஊரிலே சொல்வார்களே பேய் இறந்தது போல் இருக்கிறது என்று. இல்ல ரொம்ப கேஷுவலா வந்தாரு வெளியில. நான் போகும்போது சொல்கிறேன், போகும்போது பேய் அறைந்தது போல செல்கிறார். திரும்ப வரும்போது அவ்வளவு குதூகலத்துல வந்து அங்கிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அவ்வளவு பிரச்சாரத்தை அங்கிருந்து தொடங்கி விட்டார். அப்போ அங்க என்ன நடந்தது, இதை யாராவது கேட்டார்களா? அவர் மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்ப நாங்களும் ஆய்வுக்கெல்லாம் போனோம். இல்ல, அவர் மேல தப்பு இல்லைன்னு சொன்னார்கள் என்றால் வெளிப்படையாக சொல்ல வேண்டும், மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். மக்கள் அதை தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் செந்தில் பாலாஜி அவர்களை அழைக்கிறார்கள். செந்தில் பாலாஜி செல்கிறார், அவரையும் விட்டு விடுகிறார்கள். இவர் தவறு செய்யவில்லை, இவர் சந்தோஷமாக வருகிறார். குற்றம் செஞ்சவர் செல்கிறார். அவர்களுடைய கணக்கு படி குற்றம் செஞ்சவர் செந்தில் பாலாஜி என்று வைத்துக் கொள்ளுங்கள். செந்தில் பாலாஜி செல்கிறார், அவர் அங்கே இருக்க வைக்க வேண்டியதானே, விட்டு விட்டீர்களே. இன்னொரு செந்தில் பாலாஜியும் அரெஸ்ட் செய்யவில்லை, விஜயை பற்றியும் பேசவில்லை. அப்ப சிபிஐ என்ன செய்து கொண்டிருக்கிறது? சரி, இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். கொஸ்டின் வச்சிருக்காங்க, சிபிஐ என்ன செஞ்சுட்டு இருக்கு கரூர் வழக்குல அப்படின்னு. ஏன்னா ரிசல்ட் நமக்கு தெரியல இன்னும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஃபைன். நெக்ஸ்ட் இப்ப கவினுடைய வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாணவர் இல்ல, ஒரு இளைஞர், அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவரை வேற ஒரு மாற்று இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அவர் லவ் பண்றாரு. அவர் இந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து இவரை வெட்டி கொண்டுட்டாங்க. சரிங்களா? அவங்களுடைய சுற்றிக்கூடிய பேரண்ட்ஸ் 2 பேருமே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க. சரவணன் அண்ட் கிருஷ்ணகுமாரி அவங்க பேரண்ட். அவங்களே இப்ப ஏற்கனவே அவங்க அப்பாவெல்லாம் கையோட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சுஜித்தை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க அம்மா 10 மாசமா தலைமறைவா இருந்து இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்கள. இதுக்கு சிபிசிஐடி தான் முழுமையா இப்பதான் முன்னெடுத்து பண்ணிருக்காங்க. இதுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்றாங்க. இது உங்களுடைய பார்வை? யார் காரணமாக இருந்தாலும் அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏனென்றால் அவர்களின் பவரை வைத்து, அவர்களின் செல்வாக்கை வைத்து அவர்கள் தப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆட்சி மாற்றம் வந்தவுடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது புதிதாக ஆட்சி அமைத்த ஆட்சியாளர்களுக்கு தான் அந்த பெருமை சேருமே தவிர பழைய ஆட்சியாளர்களுக்கு அந்த பெருமை சேராது. சூப்பர். இது வரைக்கும் நம்மளுடைய கேள்விகளுக்கு ரொம்ப ஈஸியா கேஷுவலா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா. எப்படி பார்த்தாலும் ஒரு 8 இல்ல இப்ப சமீபத்துல நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம இப்படிலாம் உட்கார்ந்து பேசி கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். 2016, 17 நம்ம சந்திச்சோம். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.